அத்தனையும் மொத்தமாக சந்தித்த காலங்கள் கடந்த காலம். இந்த 2026 இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தை அள்ளி கொடுப்பதில் இவனுக்கு ஈடே கிடையாது. சனி கொடுப்பதை எவன் தடுப்பான்? இவன் தடுத்து விட்டால் எவன் கொடுப்பான்? அந்த நிலை தான் சனி பகவான். உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தருவதில் அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க. உடல்நிலையில கவனமா இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த காலகட்டத்தில் 2026 ரிஷபம். அதாவது தகுதி அறிந்து நம்ம வாக்கு கொடுக்கணும். நான் இருக்கேன், நீ கவலைப்படாதப்பா இன்னும் சொல்லிட்டு நீங்க கவலைப்படக்கூடாது. யாருக்கு அறிமுகம் இல்லாத மனிதர்களுக்கு ஜாமீன் கொடுக்கிறது. அப்ப பேசும்போது கவனமாக இருக்கக்கூடிய 2026 வரைக்கும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இறப்பதே சிறப்பு. அவ்வாறு இருந்து விட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. குலதெய்வ வழிபாடு செய்யறது சிறப்பு. சனி பகவானுடைய வேகத்தை குறைக்கணும், தாக்கத்தை குறைக்கணும், ஒரே வழிதான் ஓம் நம சிவாய, சிவ வழிபாடு. என்னுடைய அனுபவத்துல ஜோதிடத்துல 3 பலம் சொல்லுவேன். தெய்வ பலம், தேக பலம், மனோ பலம். இந்த 3 பலமும் இழந்து தவித்த காலம் போய் இந்த 2027 ரிஷபராசிக்கு அற்புதமான ஒரு காலம். மாயவரம் பக்தி தமிழ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜே டீனா. சனி பயிற்சி இது பத்தின ஒரு தெளிவான பதிவு தாங்க இது. ஸோ மறக்காம பாருங்க. நம்ம கூட திருத்தணியிலிருந்து ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ராமானுஜர் ஜியர் இருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களோட பதிவுகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. ஸோ நீங்க தான் சனிப்பெயர்ச்சி பத்தி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லணும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி? 2026 பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் அல்லவா, சனி பகவானுடைய பார்வை. அந்த சனி பகவானுடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மேஷத்துல தொடங்கி அவர் மீனம் வர்றார். மேஷம் தலையா எடுத்துக்கிட்டீங்கன்னா மீனத்தை பாதமா எடுத்துக்கலாம். அந்த பாதம் என்பது யாருடைய இடம்னா குருவினுடைய இடம். குருவினுடைய இடத்தை நோக்கி சனி பகவான் வருவது ஒரு பாதிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் படாத வேதனை. எத்தனை அவமானங்களை படலும், எத்தனை கஷ்டப்படலும், எத்தனை துன்பங்கள் படலும், எத்தனை ஏமாற்றங்களை சந்திக்கணும், அத்தனையும் மொத்தமாக சந்தித்த காலங்கள் கடந்த காலம். இந்த 2026 இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தை அள்ளி கொடுப்பதில் இவனுக்கு ஈடே கிடையாது. சனி கொடுப்பதை எவன் தடுப்பான்? இவன் தடுத்து விட்டால் எவன் கொடுப்பான்? அந்த நிலை தான் சனி பகவான். கவலையே பட வேண்டாம். ஒரு யோகக்காரன் ராகுன்னு சொல்றான். ராகு பகவான் கொடுக்கக்கூடியவன் தான். ஆனால் கொடுத்து இறுதியிலே ஏதோ ஒரு நிலையில நம்ம சிக்க வைத்து விடுவார். சனி பகவான் அப்படி இல்லை, அளந்து கொடுப்பார். இவருக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும். கடுமையான உழைப்பு, கடுமையான வேலையை வாங்கிட்டு தான் கொடுப்பார். உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தருவதில் அதே நேரத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. உடல்நிலையில கவனமா இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த காலகட்டத்தில் 2026 ரிஷபம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவரு மீனத்திலிருந்து பார்க்கிறார். எங்கே பார்க்கிறாரு? மீனத்திலிருந்து ஒரு 3ஆம் பார்வையா பார்க்கிறார். அந்த இடம் யாருக்கு உரியதா? ரிஷபம். ரிஷபத்துல எதெல்லாம் பாதிப்படையும்? குடும்பம். குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்படலாம். பிள்ளைகள் பேச்சு கேட்காம போகலாம். சில சூழ்நிலை நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை காலகட்டம் வரும். அதுக்காக பயந்துடவே வேண்டாதீங்க. அனுசரித்து போவதனால் எந்த குறையும் இல்லை. அதே நேரத்துல இந்த காலகட்டத்துல செவ்வாய் துணை இருக்கிறார். அதாவது ஒரு கதவு மூடினால் ஜன்னல் திறக்கிற மாதிரி தான். அந்த அவருடைய பார்வை பார்த்ததுனால குடும்பம் கொடுக்கிற வாக்கு, அந்த வாக்கு கொடுக்கறதுல ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை. அதாவது தகுதி அறிந்து நம்ம வாக்கு கொடுக்கணும். நான் இருக்கேன், நீ கவலைப்படாதப்பா இன்னும் சொல்லிட்டு நீங்க கவலைப்படக்கூடாது. யாருக்கு அறிமுகம் இல்லாத மனிதர்களுக்கு ஜாமீன் கொடுக்கிறது. அந்த மாதிரி விஷயத்துல சகோதர சகோதரியில கருத்து வேறுபாடு வரும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை விடும். நான் சொன்னேன் அல்லவா, குடும்பம் வாக்கு ஸ்தானம். இந்த 2 கொடுக்கிற வாக்கு, பேசுகின்ற வார்த்தையில எல்லாரும் சொல்லுவாங்க. சனின்னா அர்த்தாசிரம சனி, ஜென்ம சனி, பாத சனி, கண்டக சனி தானே சொல்றாங்க. என்னுடைய அனுபவத்துல இன்னொரு சனி இருக்குங்க. அதுதான் நாக்கு சனி. இந்த பேசல நாக்குல சனிம்பாங்க. அப்ப பேசும்போது கவனமாக இருக்கக்கூடிய 2026 வரைக்கும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இறப்பதே சிறப்பு. அவ்வாறு இருந்து விட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நேரம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டாம். திருத்தணியில பாதசனீஸ்வரர் ஆலயம் இருக்க, அந்த ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு உங்க கையினாலே அவருக்கு அபிஷேகம் பண்ணலாம். அவ்வாறு செய்வது இப்போ உதாரணமா மழை பெய்யுது, நம்ம அவசரமா போகணும், கையில ஒரு குடம் வச்சுக்கிறோம்ல, அப்ப வெளியில போற ஒரு காரியமா கடுமையான வெயில், காலில் செருப்பு போட்டுக்கிறோம்ல, அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாழக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை தருவார். கவலையே பட வேண்டாம். வருகின்ற குரு பயிற்சி அற்புதமான யோகம் தரும்.
சோ அருமையா சொன்னீங்க. அதாவது ரிஷபராசி நேயர்கள் வந்து கொஞ்சம் ஹெல்த்லயும் வந்து கவனமா இருக்கணும். வாக்குல வந்து ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அது ஓகே. மட்டும் கிடையாது. சனி பகவானை பொறுத்தவரைக்கும் எந்த விதமான பலனையும் சனி பகவானிடமிருந்து ரிஷபராசிக்காரர் பெறவில்லை. ஒரு அருமையான சந்தர்ப்பம். ஒரு அருமையா 2026 பொறுத்தவரைக்கும் சனி பகவானுடைய முழுமையான நற்பலனை பெறக்கூடிய அருமை. காரணம் என்னன்னா லாபசனியாக இருக்கின்றார். சனி பகவானை பொறுத்தவரைக்கும் லாபசனியா இருக்கிறதுனால தொட்டது துலங்கும். இதுவரை மதிமேல் பூனையாக இருந்த வாழ்க்கை ஒரு தெளிவான முடிவை நோக்கி நகர்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். கொஞ்சம் கவனமா இருந்துட்டாலே போதும். ஏன்னா கடந்த காலங்கள்ல நிறைய இழப்புகளை சந்தித்தார்கள். நிறைய துரோகங்களை சந்தித்தார்கள். நிறைய ஏமாற்றங்களை சந்தித்தார்கள். இதுக்கெல்லாம் காரணம் வாக்குதான். அந்த வகையை பார்க்கும்போது பேசுகின்ற பேச்சுல, எடுக்கின்ற முடிவுல சரியா இருந்தா போதும். அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, என்னுடைய அனுபவத்துல ஜோதிடத்துல 3 பலம்னு சொல்லுவேன். தெய்வ பலம், தேக பலம், மனோ பலம். இந்த 3 பலமும் இழந்து தவித்த காலம் போயி, இந்த 2027 ரிஷபராசிக்கு அற்புதமான ஒரு காலம். இந்த 3 பலத்தையும் ஒருமைப்படக்கூடிய ஒரு காலம். என்னுடைய அனுபவத்துல 2026ல முடிந்தால் குலதெய்வ வழிபாடு. ம். குலதெய்வ வழிபாடு செய்யறது சிறப்பு. சனி பகவானுடைய வேகத்தை குறைக்கணும், தாக்கத்தை குறைக்கணும்னா ஒரே வழிதான் ஓம் நம சிவாய. சிவ வழிபாடு. காரணம் அவர் மனைவியே சொல்கின்றார். அதாவது ஒரு காலகட்டத்துல அவங்க மனைவி ஏதோ ஆசையின் காரணமாக தன் கணவனாகிய சனியை நெருங்குகின்றார். அவர் நாராயண தியானத்துல இருக்கார். தலைக்கு விழுந்து. அதனால கோபம் வருகின்றார். வெறுத்து கோபத்துல உன் பார்வை கெடுபலனை தரட்டும். உன் பார்வையின் யார் மேலெல்லாம் படுகின்றதோ அவர்கள் பொசுங்கி போகட்டும் வாழ்வும் தொழிலும் என்று சபித்து விடுகின்றார். கலங்கி போகின்றார். நான் நாராயண தியானத்தில் இருந்தேனே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சாபமா என்றோம்னா நிலா தன்னுடைய தவறை உணர்கின்ற கொடுத்தது கொடுத்தது தானே. அந்த வகையில் சிவனை நெருங்கும் பொழுது சிவன் சொல்கின்றார். சிவ தியானத்துல ஓம் பஞ்ச எந்த பரிகாரம் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துட்டேன். அங்க போ இங்க போ அங்க போன்னு சொல்லலாம் ஜோதிடர்கள். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயா என்று பஞ்சாட்சரம் ஜெபித்தாலே போதும். சரி அது சொல்ல உங்களுக்கு சங்கடமா இருந்ததுன்னா ஓம் நமோ நாராயணாய். ஏன்னா ஹரியும் சிவனும் ஒண்ணுதானே. இந்த 2 நாமமே 2026ல ரிஷபராசியை பாதுகாக்கின்ற ஒரு கவசம். இப்போ ரிஷபராசி நேயர்கள் வந்து இந்த சனி பயிற்சி காலத்துல அவங்க எந்த கோவிலுக்கு போனா சிறப்பு? அதாவது என்னுடைய அனுபவத்துல என்னுடைய வாழ்க்கை தானே சொல்ல முடியும். சனீஸ்வரன் பார்த்தீங்கன்னா எல்லா சிவாலயத்திலுமே சனீஸ்வரன் இருக்கு. நான் நீண்ட தூர பரிகாரங்கள் சொல்ல முடியாது. சனி சிக்னாப்பூர் மாதிரிலாம் சொல்ல முடியாது. அருகிலுடைய சிவாலயத்துக்கு போகலாம். அங்க இருக்கின்ற சனி பகவானை வழிபாடு செய்யலாம். சிலரெல்லாம் சனிக்கிழமை தான் போகணும். அப்படி இல்லை. அது எல்லா காலகட்டத்திலையுமே மாலை வேளையில சனி பகவானை வழிபடுவதற்கான சரியான காலம். திருத்தணியில் இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபடுவது அற்புதமான பலனை தரும். இப்போ ரிஷபராசி நேயர்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த சனி பயிற்சி காலத்துல வந்துட்டு சொத்துகள் வாங்கலாமா? சில பேர் சொத்துகள் விற்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. சோ இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி? அதான் சொத்தை பொறுத்தவரைக்கும் நான் சொல்றேன் அல்லவா, இதை இந்த சொத்து வாங்கினாலும் சரி, ஒரு சொத்தை விற்பதாக இருந்தாலும் சரி, பேச்சில் கவனமா இருக்கணும். ஒரு முறைக்கு அம்பும் சொல்லும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அம்பு ஒரு முறை எய்து விட்டால் திரும்ப பெற முடியாது. சொல்லு கொடுத்து விட்டால் காப்பாற்ற முடியாது. இந்த வாக்குல சனின்னு தான் நான் சொல்லுவேன். லாப சனியாக இருந்தாலும் கூட பேசுகின்ற வார்த்தையில கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, மனைவி கணவனா இருந்தாலும் சரி, இருவரும் பிள்ளைகளிடம் இருந்தாலும் பேசும்போது மிக கவனமாக எச்சரிக்கையாக எதிர்கால நலனை நினைத்து பேசுவார்கள்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. பயப்படவே வேண்டாம். என்னுடைய அனுபவத்துல சனி பகவான் இதுவரை கொடுக்காததை இந்த காலகட்டத்துல இழந்ததை திரும்ப தருகின்ற ஒரு அருமையான ஒரு காலம் இந்த காலம். அடுத்ததா கல்வி எப்படி இருக்கும்யா? கல்வியை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமா இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில். பிள்ளைகள் மட்டுமா கல்வி கல்வி நாமும் படிக்கிறோம். இன்றைய காலத்துல பெண்கள் சகோதரிகள்லாம் பாத்தீங்கன்னா திருமணம் ஆன பிறகு கூட படிக்கின்றார்கள். ம், ம். எதிர்கால நலனை கருதி முழு கவனம் செலுத்தி படித்தால் போதும். ஆனா ஒண்ணுங்க, ஒரு மனைவி படித்து மேல வரணும், இல்ல ஒரு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அமையுமானா எனக்கு தெரியாது. குடும்பத்து சுமையோடு அவர்கள் படிக்க தொடங்குகின்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க என்ன பண்ணலாம், பிரத்திங்கரா தேவி வழிபாடு. அந்த தேவியை எப்போ இதயத்துல வச்சுக்கணும். அம்மா பிரத்திங்கரா தேவி, மந்திரம் வேண்டாம் தந்திரம் வேண்டாம் வேண்டாம், அம்மா பிரத்திங்கரா இணைத்துக் கொண்டு அவர்கள் படித்தால்னா அற்புதமான ஒரு நல்ல பலனை தரும். தடைபட்டு போன கல்வி தடை நீங்கும். திருமணம் சார்ந்த விஷயம் எப்படி? திருமணம் சார்ந்த விஷயத்தை நான் அதை முதல்ல சொல்லிட்டேன். யோசித்து செய்யணும். ஒரு நிதானம். முறைக்கு 2 முறை. அதாவது ஒரு முள்ளு மேல ஒரு சேலை விழுந்துட்டா முள்ளுக்கு பாதிப்பு இல்லை, அந்த சேலைக்கு. சேலைக்கு தான் பாதிப்பு. பெண்கள் இந்த காலகட்டத்துல தவறான முடிவு எடுக்கின்ற ஒரு சூழ்நிலை வரும். காரணம் ராகு. அப்ப ம். யோசிக்கணும். ஒரு கத்திரிக்காய் வாங்கினா கூட பார்த்து வாங்குறோம், முருங்கைக்காய் வாங்கினா கூட முறுக்கி வாங்குறோம், வெண்டைக்காயை கிள்ளி வாங்குறோம். ஒரு காய்க்கே இவ்வளவு கவனம். தங்கம் வாங்கினா கூட உரசித்தானே பார்க்கின்றோம். ஆனா இந்த காதல் என்கின்ற விஷயத்துல கணவன் மனைவி உறவா இருந்தாலும், இல்ல பெற்றோர் பார்த்து வைத்த திருமணமா இருந்தாலும் யோசிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க வெளித்தோற்றத்தை பார்க்கறாங்க.
ஒன்று வெளிப்புற அழகை பார்க்கிறார்கள். இல்லைன்னா ஒரு சாஃப்ட்வேர்ல இருக்காரு, அங்க இருக்காரு, லட்சக்கணக்கமா சம்பாதிக்கிறாரு. அது கடைசி வரைக்குமே இருக்குமா? எல்லாம் கவலை. ஒரு முறைக்கு இருமுறை யோசியுங்க. காரணம் என்னன்னா, இந்த காலத்துல இந்த 2026ல என்னுடைய கணக்கு. ம். பொதுவா 12 ராசிக்கு ஒண்ணு சொல்றேன். பெண்கள் மிக 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 கவனமா இருக்கணும். மிக 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 கவனமா இருக்கணும். காரணம், இன்றெல்லாம் தீர்ப்புக்காக கதவை தட்டுகின்ற ஒரு காலகட்டம். விவாகரத்து அதிகமா நடக்கும். ம். ஒருவர் புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை இருக்கும். அதுல ரிஷபராசி முதலிடத்துல இருக்கு. கொஞ்சம் யோசித்து செயல்படலாமே. சோ ரிஷபராசி நேயர்கள் வந்து சனிப்பெயர்ச்சியை பார்த்து பயப்பட வேண்டாம். ஐயா சொல்ற மாதிரி கொஞ்சம் நிதானமா இருந்தா போதும்.